ஹைடா. காதலுக்கு மொழியில்லை ஃபைனல் பார்ட். ஓகே. போன பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். போன பாட்டில் நீங்கள் விஏ தேடி போயிருப்பீங்க இல்லையா? அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கை வச்சுக்கிட்டு வி வி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி வி, ஃபஸ்ட்டு மாதிரி நான் இப்போவும் உன்னை தப்பாக தான் நினச்சிருக்கேன். ஐம் சாரி வி. இப்போ தான் டைரக்டர் என்கிட்ட சொன்னார். அது அது சொல்லும் போதே என்னால் தாங்க முடியல. உன்னை மிஸ் பண்ணுறேன் வி. அப்படி ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அப்படி போயிட்டுருக்கீங்க. கண்ணை மூடி உங்கள் டைரக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அது திங்க் பண்ணுறீங்க. இந்த ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது சேட் எண்டிங்கில் முடிய வேண்டியது. பிகாஸ் நீ இறந்துட்ட உடனே அந்த கெங்குமே அந்த புக்கை எழுதுறத அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. பிகாஸ் அந்த குயின் இறந்த உடனே அவரோட லைஃபை டூட்டில் பிளாங்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படி சொல்லி தான் அந்த லைனையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவருக்கு ஒரு லைஃபே இல்லை. தென் அவர் தனியாக தான் இருந்தார். அப்படிலாம் நிறைய இருந்தது. பட் இது இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சேட் எண்டிங் பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால தான் கொஞ்சம் நானே ஃபைனலில் நான் சேஞ்ச் பண்ணேன். பிகாஸ் இந்த ஸ்டோரி அவ்வளோ ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. இதில் சேட் எண்டிங் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால ஜியா வேற அந்த சீனில் ஒன் சைட் லவ் இல்லையா, அவளை கொஞ்சம் மோசமாக காட்டினாலும் ஃபைனலில் நல்ல பொண்ணாக க்ரியேட் பண்ணி வீக்காக எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு சேஞ்ச் ஆக்குற மாதிரி காட்டி தான் அந்த பொண்ணை நான் வீக்கிட்டே சேர்த்து வச்சேன். அதுவும் நல்லா ஹிட்டாக தான் போச்சா. செம்மையாக இருக்கு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எண்டிங் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு எதிர்பார்க்கல. பட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வீக்கிட்ட கூட சொன்னேன், அவன் நோ சொல்லிட்டான். ஏதோ கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு ஆக்ட் பண்ண நான் ஒத்துக்க வச்சேன். இதை நான் உங்ககிட்ட நேரில் சொல்லலான்னு நினச்சேன். பட் உன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? பட் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருந்துருப்பாரு. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. அப்போ வி நீங்கள் கூட அந்த லைஃப்லாம் இல்லைல்ல. நான் போனதுலேருந்து உங்கள் லைஃபே டோட்டலாக மாறிடுச்சுல்ல. எனக்காக நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்க வி வி ஐம் சாரி. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே தப்பாக நினச்சிக்கிட்டேன். இப்பயும் மன்னிச்சிருங்க வி, மன்னிச்சிருங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க நான் ஸ்டாப்பாக. உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கையை வச்சுட்டேன். என்னால் நீயும் ரொம்ப கஷ்டப்படுறல. ஐம் சாரி. சீக்கிரமா அப்பா கிட்ட போயிடலாம். கொஞ்ச நேரம் போகிறதுக்கு அப்பா கிட்ட போயிடலாம். அப்படி நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் இந்த ட்ராமா ரொம்ப ஹிட்டாக போகுது இல்லையா? சேட் எண்டிங் கொடுத்தா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் டைரக்டரே இந்த எண்டிங்கை ரைட் பண்ணி ஜியா கூட ஆக்ட் பண்ண விட்டுருப்பாரு. இது வீக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு நோ சொல்லியிருப்பான், கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு, ஓகே சொல்லியிருப்பான், வேறு வழி இல்லாமல் ஒத்துட்டு இருந்திருப்பான். பட் இங்கே வி உங்கள் வீட்டில் இருக்கான். அவன் தான் அந்த பெயிண்டிங்லாம் பார்த்துட்டான் இல்லையா? ஸோ உங்களை கொலை பண்ண போகிறது ஜியா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் பயந்துட்டு இருந்தான். இப்போ ஓகே, ஒயினை கன்வின்ஸ் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி ஒயின் எங்கே இருக்கா, அவகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட இருந்த உங்கள் ஃப்ரெண்டோட அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரான். அப்பயா இருக்கலாம்டி, உங்ககிட்ட இருந்து எனக்கு பேப்பி வேணும்டி, நிறைய வேணும். லாஸ்ட் டைம் உன்னை டேப்லெட் போடு எனக்கு எது பிடிக்கலடி. எனக்கு 5 பேபி வேணும். உங்ககிட்ட இருந்த உன்னை இன்ச்சாக பார்த்துக்கணும். ஒரு மந்த்தும் நான் தான் கேர் பண்ணிக்கணும். உன்னடி அதுக்கு முன்னாடி நீ வேணும்டி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நீ வந்தா தான் எல்லாமே நடக்கும். செம்ம கோவத்தில் இருப்பான். எப்படியாவது இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணணும் அப்படி திங்க் பண்ணிட்டு காரில் வந்த உங்கள் ஃப்ரெண்ட் வீட்லேயே இறங்குறான். எந்த வீடா ஓகே நம்பர் 3ன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணா கரெக்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணுறான். வி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட ஹாய் வைனங்க சார் நீங்களா? எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் வைனை கூப்பிட்டோம்.
எங்கள் வீடு அட்ரஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? பட் ஒயின் இங்கே இல்லையே. என்ன ஒயின் இல்லையா? ம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? இப்போ நான் அங்கேருந்து தானே வரேன் சார். அவ உங்களை தேடி எஸ்கே போயிருக்கா. வாட்? ஆமாம் சார். இவ்வளோ நாளா நீங்கள் ஏன் வந்து பார்க்கல? ஓகே ஓகே, உங்களுக்கு பர்சனல். அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னென்னமோ சொல்லிட்டு போனேன் சார். ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கிளம்பிட்டான். பக்குன்னு ஆயிடுச்சா? என்ன கிளம்பிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது மட்டும் இல்லை சார், அவள் ப்ரெக்னென்ட் அப்படின்னு அவள் சொல்ல வரா. அதுக்குள்ளே அதை காதலியே வாங்காம அங்கேருந்து வெளியே கிளம்புறான். ஓகே, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட தான் சொல்லியிருப்பார். சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு அவள் உள்ளே போயிட்டான். பட் இங்கே வேக வேகமாக கிளம்புறான் ஏர்போர்ட்டுக்கு. இவ இப்போ எஸ்கேப் போகிறாளா? எதுக்கு திடீர்னு நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல்? ஐயோ வயன். ஓகே ஓகே ஓகே, கூல்டவுன். இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது. பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த ஜியா கொள்ள பண்ணுவாள். அவள் தான் ப்ரெக்னெண்ட்லாம் இல்லைல்ல. ஓகே ஓகே, கூல் அப்படி சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டு அவன் கிளம்புறான். நீங்கள் தான் ஆல்ரெடி எஸ்கே போய் இறங்கிட்டீங்க. அங்கே போனால் ப்ரெஸ்லாம் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பிகாஸ் கூட நீங்கள் பேராக இருப்பீங்க இல்லையா, அதுவும் அந்த ஊரில். அப்படி இருக்கும்போது அப்போதைக்கு நீங்கள் ஒரு ஹீரோயின் இல்லையா, உங்களை பார்த்த உடனே ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. இதை நீங்கள் கெஸ் பண்ணவே இல்லை. சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கீங்க போல அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ப்ராப்பராக எந்த காட்ஸும் இன்வைட் பண்ணாமல் தனியாக வந்து இறங்கியிருக்கீங்க. கொஞ்சம் பயமாக இருக்கு. டக்குன்னு ஒரு கேப் பிடிச்சி அந்த காருக்குள்ளே ஏந்து உட்காந்த உடனே தான் உங்களுக்கு ப்ரேட் பண்ணவே முடியுது. பட் இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுது, ஜியா உட்பட. டைரக்டர்லாம் இதை பார்த்துட்டு என்ன ஒயின் வரமாட்டான்னு சொன்னான். என்ன இவ வரா? ஓகே வந்தால் ஓகே தான் அப்படி திங்க் பண்ணிட்டே அந்த வீடியோ பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஓ, இதனால தான் ஒயின் வரமாட்டேன்னு சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். சேம் டைம் ஜியா இதை பார்த்துட்ருக்கா. ப்ரெக்னெண்ட்டா? எப்படி இவ ப்ரெக்னெண்ட்டானா? இங்கே என்ன பண்ணுறா? அவ்வளோதான், இவ ஆக்ட் முடிஞ்சு இந்த ஊர்லேருந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டான்னு கேள்விப்பட்டான். அதனால தான் இவ்வளோ உயிரோட விட்டான். அகெயின் இங்கே அப்படி திங்க் பண்ணிட்டே அவ அந்த வீடியோவை பார்த்தா, ஒரு வீடியோ பார்த்தா சஜஷனாக நெக்ஸ்ட் வீடியோ வரும் இல்லையா, அந்த மாதிரி வீடியோ வரும்போது அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா, நீங்கள் தான் ஆல்ரெடி நீங்களும் நைட்டில் வெளியே சுற்றுவீங்க. அந்த மாதிரி டைம்லலாம் ஃபோட்டோ வந்திருக்கும், எல்லாரும் எடுத்திருப்பாங்க. பட் அது அப்போ பாப்புலர் ஆகிருக்காது. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா, உங்களையும் கம்பேர் பண்ணி போட்டுட்ருக்காங்க. உங்கள் ப்ரெக்னெண்ட்டுக்கு காரணம் ஆக்டிங்கில் லவ் ஆகி ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அதோடவே வந்துட்டுருக்கு. ஒன்று ஒன்றா ஜியா பார்த்துட்டே இருக்கா. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்திருப்பீங்க, ஒரு ஹோட்டல் ஒன்று எடுத்து அங்கே அதில் இருக்கீங்க. பிகாஸ் வீட்டுக்கு போகணும், என்ன பண்ணுறது தெரியல, வெளியே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. உங்கள் மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா ஆஃப்டர்நூன் வந்திருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோட நிறைய ஃபோட்டோஸ் ஜியா பார்த்த மாதிரி நீங்களும் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, அதுதானே உண்மை. இந்த ஃபோட்டோலாம் எப்போ எடுத்தாங்க? சாப்பிடும் போது எடுத்திருக்காங்க. அதில் உங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஐம் சாரி உங்கள் கூட இருக்கும்போது என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்கல்ல, உங்களை எப்படி நான் தப்பாக நினச்சேன் அப்படி திங்க் பண்ணிட்டே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்குது. ஒரு மிட் நைட் டைமு. ஓகே, இந்த டைமு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த டைம் வீட்டில் படுத்துட்ருப்பாரு, அவரை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு போகிறீங்க.
லாக் ஆயிருக்கு. எங்கே போயிட்டாரு? கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான். மொபைல் என்ன பண்ணியிருப்பாரு? அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இங்கே ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கான் இல்லையா, அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே போதும், அவன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு நம்மளை தேடி அவ்வளே வந்துட்டான். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போயிருப்பான். அப்படி திங்க் பண்ணிட்டு மொபைல் வாங்கிட்டு வேகமாக வரான். பட் அவனுக்கு அந்த பதட்டம் அதெல்லாம் இல்லை. பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் யாரும் உங்களை கொலை பண்ணுவாங்க. இப்போ தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்லாம் இல்லை, அப்படி தானே அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப கூலாக பார்க்கிங்கில் இருந்து அவன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ டாடி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறப்பான டாடி, என்னை தேடி வந்துட்டேன். அப்படி திங்க் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். மார்னிங் டைமு, பிகாஸ் ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்கு வரான். ப்ரெஸ் பீப்புள் எங்கே எதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க? ஓகே, ப்ரெஸ் மீட் இருக்குல்ல, ஆனால் வீட்டாண்ட என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு வியோட மேனேஜருக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், என் வீட்டாண்ட ப்ரெஸ் பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்காங்க, சீக்கிரம் கிளியர் பண்ணுங்கள். ஓகே சார், ஆஃப் அன் ஹவரில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஆஃப் அன் ஹவரா? இங்கே பாருங்கள், நான் 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்குள்ளே போகணும், சீக்கிரம் கிளியர் பண்ணுங்கள். பிகாஸ் அவன் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, 2 டேஸ்க்கு முன்னாடியும் நீங்கள் கிளம்பிட்டுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைம்லலாம் நீங்கள் அவன் வீட்டில் இருப்பீங்க இல்லையா, அந்த தாட்டோட அவன் இதை சொல்கிறான். 5 மினிட்ஸா சார்? ஒரு காலராக தாக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டுறேன். என்னாச்சா? எதுக்கு என் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரெஸ் பீப்புள்? ஸ்டுடியோக்கு தானே வந்திருக்கணும், இங்கே என்ன பண்ணுறாங்க? அது ஒன்றும் இல்லை சார், ஒயின் மேம் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. அப்படி கேட்ட உடனே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். வந்துட்டா போல அப்படி இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார், இதோ வந்துடுறேன் அப்படியே சொல்லிட்டு அவன் கட் பண்ணுறான். ஓகே டார்லிங்கா, ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்துட்டான் போல அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்மைலோட மொபைல் எடுக்கிறான். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதை இன்னும் ஆன் பண்ணலையா அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ணுறான். ஏகப்பட்ட மெசேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐம் சாரி, உங்களை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டேன்ல, ஐம் சாரி. சிரிச்சிட்டே இன்னொன்று படிக்கிறான். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்களை நேரில் பார்த்து தான் சொல்லணும். என்னை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ பெரிய நான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா? என்னடியே சொல்கிற பட்டுமா, சீக்கிரமாக வரேன் யாரா அப்படி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டு சாரி மெசேஜ்லேருந்து வெளில வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ஃபுல் ரிங் போதும், எடுக்கவே மாட்டேன்றீங்க. அகைன் ட்ரை பண்ணுறான், எடுக்க மாட்டேன்றீங்க. அகைன் போட்டுகிட்டே இருக்கான். ஒரு வேளை வெளிலேருந்து வந்து தூங்கிட்டு இருக்காளா என்ன அப்படி திங்க் பண்ணிவிட்டு சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் காருக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கான். சொன்ன மாதிரி இந்த மேனேஜரும் ப்ரெஸ் பீப்புளெலாம் கிளியர் பண்ணிவிட்டு வீக்கு கால் பண்ணுறான். கொஞ்ச நேரம் தான் அவனுடைய வீட்டுக்கும் வந்தாச்சு. வெளில பார்க்குறான், உங்கள் சூட் கேஸ்லாம் வெளியே விட்டுருக்கீங்க. அவன் அது எல்லாத்தையும் இழுத்துட்டா வீட்டுக்குள்ளே போகிறான். டூர் ஓப்பன்லேயே இருக்கு, ஸ்லிப்பர்லாம் வெளில இருக்கு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே ஒரே பிளட்டாக இருக்கு. பிளட்டா? இங்கே எப்படி வன் எங்கடி இருக்கா? வீடு ஃபுல்லாக தேட்டான். எங்கடி இருக்கா? எங்கேயுமே காணும். நீங்கள் ரூம்குள்ளே வரான், இல்லை உங்களுக்கு கால் பண்ணுறான். அந்த மொபைல் ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. உள்ளே வரான், உங்கள் மொபைல் கீழே தான் விழுந்துருக்கு, ஃபுல் ரிங் போயிட்டுருக்கு. மொபைல் எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் மொபைலில் எடுத்துட்டு மொபைல் விட்டுட்டு எங்கே போனான் அப்படி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறான். பயமாக ஆரம்பிக்குதோ. பிளட் எப்படி உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டவுட்டு ஜியா மேலே தான் வருது. ஜியாவுக்கு கால் பண்ணுறான். அவள் மொபைலை கையில் வச்சுட்டு திரும்பி உங்களை பார்க்குறா. அவளுக்கு முன்னாடி நீங்கள் உக்காந்துட்ருக்கீங்க, உங்கள் கை 2 பேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மொபைலை வச்சுட்டு அதே பற்றி உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா
மூக்கு வேர்த்து இவன் எனக்கு கால் பண்ணுறான். ம் அசால்ட்டாக அவன் காலை கட் பண்ணி தூக்கி போட்டா. இங்கே பறிச்சியா, என்னை விட்டுரு, என்னை எதுவும் பண்ணாத. இங்கே பாரு, நான் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, கண்டிப்பாக இப்போ வந்துடணும்னு சொல்லிடுவேன். ஏ லாஸ்ட் டைம் இதே டைலாக் தான் விட்டேன், இப்பயும் இதே டைலாக் தான் விட்டேன். இதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும், அப்போவே சொல்லியிருக்கணும். உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? உன் மைண்டில் ஏதாவது ஞாபகம் வருதா? கனவு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த டைலாக் சொல்கிறேன்னா எனக்கு வர மாதிரி கனவு உனக்கும் வருது தானே? சைலண்ட்டாக அவளே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே உனக்கு பார்த்தாலே தெரியுதா? ஒன்றும் இல்லை, இப்போ பெருசாக ஒன்று எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு உன்னையும் குழந்தையும் எப்படி நான் சாவடிச்சனோ அதே போல தான் இப்பயும் கொலை பண்ண போகிறேன். கொஞ்சம் ஷேக் பண்ண மாதிரி. லாஸ்ட் டைமா உன் கழுத்தில் கால் வச்சு மிதிக்கும் போது என் காலெல்லாம் ரொம்ப வலிச்சது தெரியுமா? 2 டேஸாக எனக்கு ரொம்ப கால் வலி. பிகாஸ் உன் கழுத்தை போட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணேன். பட் உன் பேபி அப்படி கிடையாது, வச்சு ஒரு நசுக்கு தான் சட்டுன்னு உயிர் போயிடுச்சு. அவ்வளோதான் உனக்கு. பாரு, என்ன ஏதாவது பண்ணிக்கோ, பேபி கிட்ட புகத்த. லாஸ்ட் டைம் இதே தாண்டி சொன்னேன், இதே தான் இதுலேருந்தே தெரியுது உனக்கு உயிரை விட்ட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இது என்ன உன் லவ்வா? அமைதியை நீங்கள் அவளே பார்த்துட்ருக்கீங்க. அப்போனா ஃபஸ்ட்டு இதை தாண்டி கொள்ளணும் அப்படியே சொல்லிட்டு கத்தியை எடுத்துட்டு கிட்ட வந்துட்டுருக்கா. எப்பவும் போல் அவங்க கையை 2 கேர்ள்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னே தெரியல. அவங்க ஆல்ரெடி அவள் உங்கள் கையிலலாம் கிழிச்சிருப்பா. அங்கேருந்து உங்களுக்கு பிளட் வந்துட்டே இருக்கு. கத்தி எடுத்துட்டு உங்கள் பாப்பா கிட்ட தான் வரா. ஜியா எங்கே பாரு, ஜியா எங்கே பாரு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ். எனக்கு என் பேபி ரொம்ப முக்கியம், எனக்கு என் பேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியா என் பாப்பாவை எதுவும் பண்ணாத. அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே. லாஸ்ட் டைமா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கல. அப்பயும் அதை தான் கேட்டேன், நீ நோ சொல்லிட்டேன். இப்போயும் அதை தான் கேட்க போகிறேன். சாய்ஸ் உன் கையில். நீங்கள் அவளே பார்த்துட்ருக்கீங்க. என்ன புரியலையா? இங்கே பாரு, உன்னை இதோட உயிரோடு விட்டுறேன். எவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்தல்ல, அதே போல் எங்கிருந்து நீ கிளம்பிடு. எப்பவுமே எனக்கு மட்டும்தான். அவனை என்னை விட்டு கொடுக்க என்னால் விட்டுலாம் கொடுக்க முடியாது. அவன் என் கூட தான் இருப்பான். அவனை இதே போல் லவ் பண்ணி அவன் பின்னாடி சுற்றி எப்படியோ அவன் மனசை நான் மாற்றிடுவான். அதுக்கு உன் கூட இருக்கக்கூடாதோ, அவன் என் கூட தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ். எங்கே தானே போறியா? அவளையே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி முழிக்கிற? போறியா இல்லையா? இன்னும் தலையாட்டுறீங்க. முடியாது, அவர் தான் என் லைஃபே. அவர் விட்டுட்டு நான் எங்கே போவேன்? லாஸ்ட் டைம் இதே தாண்டி சொன்னேன், இதனால தான் உன்னை கொலை பண்ணேன். இங்கே பறிச்சியா, ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது முதல்ல கேளு. இங்கே பாரு, நீ லாஸ்ட் டைம் கூட என்ன மாதிரி கொலை பண்ணிட்டு ஓகே நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னை திங்க் பண்ணியா? அதுக்கப்புறமா தம்பி உன்னை திரும்பி பார்த்தாரா? இல்லை, அப்படித்தானே? அவளும் திங்க் பண்ணுறா. அவ கிட்ட கூட போயிருக்க மாட்டான். லாஸ்ட் டைம் நீங்கள் இறந்துட்டீங்க, அவ்வளோதான். எதுக்காக எல்லாத்தையுமே அவங்க பண்ணுறதுக்கு பொறுத்துட்டு இருப்பானா? நீங்கள் ஒரு ஆள், உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால தான் அவன் பொறுத்துட்டு இருந்திருப்பான். நீங்களே இல்லை அப்படிங்கிறப்போ ஜியாவோட அப்பாவை ஸ்பாட்லேயும் போட்டு தள்ளியிருப்பான். ஜியாவை கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த ஒரு காரணத்தினால அவன் அந்த அரண்மனை விட்டு அவளை வெளியே அனுப்பி விட்டுருப்பான். அன்றைக்கி லாஸ்ட் டைம் ஜியா வியை பார்த்தது அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவள் வியை பார்த்துருக்கவே மாட்டா. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு
இப்போ நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை பாக்குறா. புரியுதா ஜியா? ஜியா அங்க பாரு, அவர் என்னதான் ஏதாவது என்னால் பண்ணாலுமே உன் பின்னாடி வர மாட்டாரு. பிகாஸ் அவருக்கு ஒய்ஃப்னா அது நான் மட்டும்தான். ஈ ஈ, அப்படி சொல்லாதா, அது நான் சொல்லுவேன்டி. அவனுக்கு ஒய்ஃப்னா அது நான் மட்டும்தான். முட்டாள் மாதிரி பேசுது ஜியா. அங்க பாரு, சம்டைம் லவ் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வராதிங்க பாரு. என்னன்னே தெரியாம எப்படி நாங்கள் இவ்வளோ க்ளோஸ் ஆனோம் இது வரைக்கும் தெரியாது. அவர் பார்த்த உடனே ஏதோ ஒரு ஈர்ப்பு. இங்க பாரு, எனக்கு இருக்கிற மாதிரி தான் அவருக்கும் இருக்கு. பிகாஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டும் எனக்கு லவ் பண்ணாரு, எனக்காகவே இருந்தாரு. இப்போவும் என்னதான் லவ் பண்றாரு. என்ன ஏதாவது பண்ணாலுமே எனக்காகவே இருப்பாரு. ஜியா, உன்னை தேடி அவர் வரமாட்டாரு. ஏ போதும், இந்த டைலாக்லாம் விட்டது போதும். ஃபஸ்ட்டு நீ போய் சேரு, அதுக்கப்புறம் என் வீயை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் உங்கள் ஹிப்புக்கிட்ட இருந்து நைஃபை வச்சு கிழிக்க ஆரம்பிக்கிறா. ரத்தம் வந்துட்டே இருக்கு, வலி தாங்க முடியல, கத்திக்கிட்டே இருக்கீங்க, கை எடுக்க முடியல. தெரிஞ்சிருச்சு சாக்க போகிறோம். உங்கள் மனசுக்குள்ளவே இந்த லைஃப்லேயும் அவர் கூட நம்மளால இருக்க முடியாதுல்ல, மன்னிச்சிருங்க. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேணும் இதெல்லாம் வேணும் அப்படி உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது. பயங்கரமாக நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு கிக் பண்ணுறா, அவள் போய் கீழே விழுறா. இந்த சவுண்டு அவள் தான் கொடுத்துருப்பா. திரும்பி அவளை பார்க்குறீங்க, கீழே விழுந்துட்டா. எப்படி இப்போ விழுந்தா அப்படி திங்க் பண்ணும்போது உங்கள் முன்னாடி இருக்கான். எப்படி இங்கே வந்தான்னு தெரியல. உங்களை 2 பேரும் கை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கையை விட்டுட்டு தனியாக நின்றுட்டாங்க. உங்களை வந்து அப்படியே தூக்குறான். பொண்டாட்டி, பாப்பா, நீங்கள் அழ ஆரம்பிக்கிறீங்க. வலிக்குது, பிளட்டு வந்துட்டே இருக்கு. பயந்து அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படி பயப்படுறான். பிகாஸ் உங்க ஸ்டொமக்கை அப்படி கிழிச்சு விட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான், அப்படியே மயக்கம் போட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சிட்ருக்கான். ப்ரெக்னெண்டா? எப்படி? இல்லை தானடி சொன்னேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி என்கிட்ட தான் மறைச்ச? அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அவன் மேலெல்லாம் உங்கள் பிளட்டு, கையெல்லாம் ஒரு பிளட்டு. டாக்டர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, பேபி மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். எதுவுமே பேசலை. என்ன பேசுது எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட்டு இப்படியே இயர்ஸ் போது கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கான். கேம் ரெடி ஆகிட்டிங்களா? ஸ்கூலுக்கு போகணும். கத்திட்டே குக் பண்ணிகிட்ருக்கான். ஓகே டேடி, அவள் தான் ரெடி ஆகிட்டா. நான் கேட்டு நூடுல்ஸ் தானே பண்ணுறீங்க? ஆமாம், சீக்கிரம் வா. அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் தான். கிம்மும் ரெடி ஆகிட்டு வந்து டேபிளில் உட்காரான். கிம் கேட்ட மாதிரி நூடுல்ஸ்லாம் குக் பண்ணி கொண்டு வந்து அது மேலே வச்சுருக்கான். கிம்மும் அதை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே குட். அதே போல் பாக்ஸில் இருக்குது ஃபினிஷ் பண்ணணும். ஓகேப்பா அப்படியே சொல்லிட்டு அவன் பேக்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு டியாங்க்கு ஒரு கிஸ் பண்ணுறான். பாய்ப்பா, பாய், சேட்டை பண்ணக்கூடாது. அப்படியே சொல்லிட்டு லஞ்ச் பேக் எடுத்துட்டு வெளியே வரும்போது வேன் வந்துருச்சு. உள்ளே வரான் கிம். என்னடா வேன் வந்துருச்சு, போகாமல் எங்கே உள்ளே வர? அம்மாவுக்கு நான் கிஸ் பண்ணவே இல்லை அப்படி சொல்லும் போதே அமைதியாக இருக்கான். கிம்மும் குடுன்னு ஓடி போயிட்டு வீடு ரூம் ஓப்பன் பண்ணி உள்ள நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். கிம், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? பாய். ஓகே, சேட்டை பண்ணக்கூடாத. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா, அப்பா குக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கிம்மோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஓகே குட் பாய் அப்படி சொல்லிட்டு எழுந்து உட்காரவே முடியல. அப்படி எழுந்து உட்காடுறீங்க. பிகாஸ் உங்கள் ஸ்டொமக்கில் இன்னொரு பேபி. கிம்,
லைட்டாக பென் பண்ணி ஸ்டொமக்கில் ஒரு கிஸ் பண்ணிட்டு பாப்பா பாய் அப்படி சொல்கிறான். நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளியே போகிறான். பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. கேம் உங்கள் ரூம்லேருந்து வெளியே போயிட்டு அகெயின் வீட்டுக்குள்ளே வரான். இப்போ என்ன கேம் பா நான் மறந்துட்டேன், தங்கச்சி பாப்பாக்கு நான் கிஸ் பண்ணவே இல்லை. வேன் டிரைவர் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது கேம் அதெல்லாம் காதுல வாங்காம உங்க ரூமுக்கும் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் டோரை ஓபன் பண்றான். 3 குட்டி பேபிஸ் படுத்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே போயிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரான். டேய் போதும்டா கிளம்புடா பா பென் பண்ணுங்க. என்னடா உங்களுக்கு கிஸ் பண்ணும்ல, நீ ஆல்ரெடி பண்ணிட்டடா போனீங்கப்பா அப்படி சொன்ன உடனே வியூ லைட்டா பென் பண்றான். கிஸ் பண்ணிட்டு கேம் போயிட்டு வேன்ல ஏறுறான். பாய் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்க ரூமுக்கும் பக்கத்துல ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு வந்தா கேம் தங்கச்சி பாப்பாங்களே எழுப்பி விட்டுருப்பான். ஸோ ஒன்று ஒன்றா எழுந்து டேடி பால் வேணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்குதுங்க. 3 குட்டியும் கேர் பண்ணி அதுங்களுக்கு தேவையானது பால் கொடுத்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் தான் நீங்களும் எழுந்து வெளியே வரீங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி மடி இன்னும் 2 months தான் முடியல. சரி டி கால் வலிக்குதா பிடிச்சி விட்டுட்டுமா? அது இல்லை, இது ஃபைனல் தானே, அதுக்கப்புறம் என்னால பெற்றுக்க முடியாது போங்க. ஓ பாட்டு எனக்கு கிட்ட இந்த நிறைய பேபிஸ் வேணும்டி. நிறையவா? நீங்க 5 தானே சொன்னீங்க? வயிற்றுல இருக்குல்ல இதோட 5 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்படிதாண்டி சொன்னேன். பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையடி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணலான்னு வரான். பா சூச்சா வருது. ஒரு பாப்பா வந்து நிற்கிறா. போங்க கேட்டீங்கல்ல நீங்க, இன்னும் நிறைய வேணும்ல போங்க நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை அனுப்பி விடுறீங்க. ஸோ அந்த டெலிவரி டைம்ல உங்களை காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு மிராக்கலா உங்களுக்கு நல்லா இருக்கும். சேவை அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட பிடிச்சி குத்துருப்பான். இன்னும் அவ வெளியவே வரல. ஃபர்ஸ்ட் பிறந்ததுதான் கேம். அப்புறம் கியூட்டா கேர்ள் பேபிஸ் உங்ககிட்ட 5 பேபி தான் கேட்டிருப்பான். இன்னுமே நிறைய எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி. இப்பயும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. பிகாஸ் குழந்தை பிறந்திருக்கு, கையில வச்சிட்டு இருக்கீங்க. போதும்ல, இதுதான் ஃபைனல்ல அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது பாப்பாவை தூக்கிக்கிட்டு டீயும் பட்டுமா, இதுக்கப்புறம் நீ போதுன்னு சொல்லவே கூடாது. மேற்கோட்டில் தான் போதும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, எதுக்குமா? ஆமாண்டி, அந்த டைம்ல நீ போதும் போதும் சொல்லும் போது எனக்கு வேணும்னு தோணும்டி. அதே தான் இதுவும். நீ பேபி போதும் சொல்லும் போது எனக்கு இன்னமும் உங்ககிட்ட இருந்து எல்லாம் வேணும்னு தோணுதுடி அப்படிங்கிற மாதிரி உங்களை கிஸ் பண்ணலான்னு வரான். டாக்டர் வந்துட்டாங்க, அவங்க கூட உங்க அம்மா அவங்க அப்பா அப்படி வந்துட்டாங்க. ஸோ ஹாப்பி என்டிங். ஓகேவா? பை.